ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டெஸ்க். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன் எதுலையாவது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம வந்து ப்ளூரேஸ் வந்து காமிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு சேஞ்சுக்காக டிவிடி காமிக்க போகிறேன். அது என்ன டிவிடி ப்ளேபேக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு லோக்கல் ஷாப்பு நான் ஒரு இடத்துக்கு போன இடத்துல வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அங்கேருந்து நான் வந்து கலெக்ட் பண்ணது தான் இது ஆக்சுவலி ஒரிஜினல் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எம்ஆர்பி கூட இருக்குது, 1800 rupeesன்றது. ஸோ டிவிடியோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து இங்கே பார்க்கலாம். டைட்டில், லாங்குவேஜு, அப்புறம் எவ்வளோ நிமிஷம் ஓடுன்றது, அப்புறம் என்ன ஆடியோ, என்னென்ன ரீஜன் எல்லாமே. இது வந்து ஒரு ரீஜன் ஃப்ரீ டிஸ்க் தான். ஸோ எம்ஆர்பியோடு வருது. ஸோ இந்தியன் வெர்ஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஐங்கரனோட ஒரிஜினல் டிவிடின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் ஆக்சுவலி ஆனால் டிடிஎஸ் இருக்கிற மாதிரி தெரியல. டிஸ்கை நான் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி சைடில் வந்து டிஸ்க் வரும். ஸோ இதுதான் டிஸ்கில் பார்த்திங்கன்னா அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. தனுஷ் மாதிரி அந்த மாதிரி போட்டு SK027 அப்படின்னு ஏதோ ஒரு கோட் நம்பர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. காப்பிங் த டிஸ்க் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த டிஸ்கில் பார்த்திங்கன்னா தெரியும், மாரின்றது வந்து இந்த டிஸ்கில் வந்து என்கிரேவ் ஆகிருக்கு. ஸோ ஒரிஜினல் டிஸ்கில் வந்து இந்த மாதிரி வரும், DVD5 மாரி அப்படின்றது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நான் முடிஞ்ச வரைக்கும் காமிக்க ட்ரை பண்ணுறேன். தெரியுது, மாரி DVD5 அப்படின்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் டிஸ்கில் தான் என்கிரேவிங்கோடு வரும். ஸோ இந்த டிஸ்கை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துடலாம். பிளேயர் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சு எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அந்த டிஸ்கை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலி டிவிடி தான், ப்ளூரே கிடையாது. சாரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவிடி லோடாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ப்ளே ஆக இருங்க, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து போட்டு காமிக்கிறேன். ஓகே, ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வார்னிங் வருது. ஒயிட் ஸ்க்ரீன் டிவிடி 16:9, அதாவது இந்த மாதிரி ஒயிட் ஸ்க்ரீனில் வருது 16:9. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல்ன்றது இருக்குது. லோட்டஸ் 5 ஸ்டார், வெளியில் ஐங்கரன்னு போட்டுருந்துச்சு டிஸ்க்கு மேலே, ஆனால் லோட்டஸ் 5 ஸ்டார்னு வருது. ஓகே, மார்க்கெட்டட் பை லோட்டஸ் 5 ஸ்டார் அண்ட் ஐங்கரன், கொலாபரேஷன் போல் 2 கம்பெனியும். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் இப்போ இங்கே டிஸ்க்கு ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த சவுண்ட்லாம் கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. இது வந்து ஒரு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களோட பீச் ரெசார்ட்டுக்கு. இதெல்லாம் காமிக்கல, மேபி காப்பிரைட் கிளைம் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. That rejuvenates your mind, body, and soul. Lotus Desaru Beach Resort, the resort for all reasons. ஸோ இந்த மாதிரி அவங்க இது வந்து மெனு, இந்த மாதிரி தான் மெனு வருது. ஸோ நம்ம வந்து மூவி ப்ளே பண்ண வேணாம், மூவியே ப்ளே பண்ணிடலாங்க. ஏன்னா சாங்ஸ்குள்ளே போனால் அதுக்கு மறுபடியும் காப்பிரைட் கிளைம் ஆகும். ஏகப்பட்ட காப்பிரைட் கிளைம் வந்து சாங்ஸால் நடந்துகிட்ருக்கு இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூவி ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆடியோவில் ப்ளே ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டால்பி டிஜிட்டலுன்றதில் ப்ளே ஆகுது, டிடிஎஸ் ஹெச்டியில் ப்ளே ஆகலை.
ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் டிவிடி எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தே. இப்போ தான் வந்து நானுமே டிவிடி வந்து ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் என் டிவிடிஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணி ப்ளே பண்ணி எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலை, எது எது ஆகும், எது ஆகாது, இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து பார்த்து வச்சிட்ருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே ப்ளே ஆகுது இந்த டிவிடி. இந்த மாதிரி ஒரிஜினல் டிவிடி நம்மக்கிட்ட இருக்குன்றதுனால அதை நான் காமிக்கணும்னு நினச்சேன். 5.1 ஆடியோவுமே ஓகே தாங்க, டீசெண்டாக வருது. ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பிக்சர் குவாலிட்டியுமே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல கிறிஸ்பாக தான் இருக்குது பிக்சர் குவாலிட்டி. இது என்ன ரீசனுன்றதுனா வந்து அப்ஸ்கேல் பண்ணிடும் நம்ம பிளேயரும் சரி, ஏவிஆரும் சரி. ஐயோ, இது காப்பிரைட் கிளைம் ஆகுமே, கண்டிப்பாக இது காப்பிரைட் கிளைம் ஆக போகுது. ஸோ அது மாதிரி இதை வந்து இதுக்கும் காப்பிரைட் கிளைம் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ என்னென்னா வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ என்னென்னா வந்து ஆக்சுவலி இது வந்து அப்ஸ்கேல் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அனுப்பும் சிக்னலில். இப்போ சிக்னல் வந்து ஒரு கம்மி ரெசல்யூஷன் உள்ள வீடியோவாக இருந்தாலும் அதை ஹெச்டியாக அப்ஸ்கேல் பண்ணி தான் நமக்கு அனுப்பும். 4K கூட இதை வந்து அப்ஸ்கேல் பண்ணும். நார்மல் சிக்னலையே 4K சிக்னலாக கூட அப்ஸ்கேல் பண்ணும். நேட்டிவ் 4Kவும் வந்து நம்மக்கிட்ட பாஸ் த்ரூ இருக்குது ஏவிஆரில், பட் பிளேயரில் கிடையாது. இன்கேஸ் நம்ம வேறு ஏதாவது மீடியா பிளேயர் ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இந்த ஏவிஆர்லேயே வந்து 4K UHD கண்டென்ட் கூட பாஸ் த்ரூ பண்ணும். 60 FPS இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இது பாஸ் த்ரூ பண்ணும். கேம் விளையாடுறோன்னா 60 FPS சப்போர்ட் பண்ணும். ஸோ இதே நீங்கள் வேறு ஏவிஆர் ஏதாவது போகிறீங்கன்னா உங்களுக்கு பிட்ரேட் FPS ஜாஸ்தி கிடைக்கும். நான் வந்து 60 FPS ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா. ஸோ என்ன கான்ஃபிகரேஷன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் 5.1 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆடியோ பிட்ரேட் பார்த்தீங்கன்னா 444 kbpsல வருது. வீடியோ பார்த்தீங்கன்னா 2.7 mbpsல வருது. 2.7 mbpsல வீடியோ வருது. ஆடியோ பார்த்தீங்கன்னா 450 kbpsல வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதே நீங்கள் ப்ளூரே பிளேயரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ளூரே டிஸ்காக இருந்தால் 20 mbpsல ஸ்ட்ரீம் ஆகும். வீடியோ மட்டுமே 20 mbps, 30 mbps, 40 mbpsலலாம் ஸ்ட்ரீம் ஆகும். ஆடியோ பார்த்திங்கன்னா மல்டி சேனல் ஆடியோ, ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோ, டால்பி இல்லை டிடிஎஸ், மாஸ்டர் ஆடியோ, இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 5லேருந்து 8 MB வரைக்கும் சாலிடாக ஸ்ட்ரீம் ஆகும். வெறும் 450 kbps எங்கே இருக்குது, 5 mbps எங்கே இருக்குதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. 450க்கும் 4500க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் கம்ப்ரஸ்ட் ஆடியோக்கும் அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோக்கும். ஸோ இந்த ஆடியோ கேட்குறப்போ ஒரு மாதிரி லைட்டாக சரசரன்னு இந்த ஆடியோவுமே நல்லாவே செப்பரேட் ஆகும். உங்களுக்கு எல்லா சேனலுக்குமே வந்து 5.1 வந்து செப்பரேட் ஆகும். பட் ஸ்டில் ஒரு நாய்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா மட்டியாக இருக்கும். ஆடியோ கிளியராக இருக்காது, லைட்டாக அலசலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆடியோ கிளாரிட்டியாக இல்லாமல் டீட்டெயிலிங் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ கேட்குறப்போ கம்ப்ளீட்டாக ஒரு எங்கேயாவது வந்து இந்த ஃப்ரேமில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சவுண்ட் இருந்தால் கூட கேட்கும். அது கேட்குறது என்னென்னா நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கு அப்படியே நம்ம அதை ஃபீல் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ அதுதான் அன்கம்ப்ரஸ்டுக்கும் கம்ப்ரஸ்ட் ஆடியோவுக்கும் ஒரு வித்தியாசம். ஸோ மீதியை நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு நல்ல ஒரு மாஸ் சீன் இல்லை ஃபைட் சீன் ஏதாவது ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 4 mbps 3 mbps வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஏரியாவில் வந்தால் சார் பெரிய கை, நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். அவன் பேர் என்ன சொன்ன? மாறி. வேற
டாலண்ட் கண்ட்ரோல் நிறைய ஏரியா இருக்குது சார். அதில் ஒரு ஏரியாவை மாறிக்கிட்டோம் படிச்சிட்டாரு. மாதம் ஆனால் கரெக்டாக அவரோட கட்டிங் போய் சேர்ந்துடும். சரி ஓகேங்க, இதுக்கு மேலே ப்ளே பண்ணால் காப்பிரைட் வரும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வேறு ஒரு ப்ளேபேக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.